இல்லை இது வரைக்கும் வாங்கலாம்னு நினச்சிருந்தவங்க இனிமேல் வாங்க முடியுமா, எந்த விலைக்கு வாங்க போகிறோம். இப்போதைய நிலையில் பார்க்கும்போது இந்த தங்கமுடைய விலையானது தொடர் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், உலக அளவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, கனடாவும் சீனாவும் தனது வர்த்தக ஒப்பந்தத்தை தொடரும் பட்சத்தில் அந்த கனடா மீதான வரி விதிப்பு கிட்டத்தட்ட 100% அதிகரிக்கப்படும் என்று. சைனாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மொத்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து 8% தங்கத்தை வைத்துள்ளது. இந்த வட்டி விகிதங்களுடைய இறக்கமோ அல்லது ஏற்றமோ ஒரு பெரிய சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இப்போது இல்லை. வணக்கம். நம்ம தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு துவங்கி, அதாவது 23ல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பமானது. அதன் பிறகு 2025 வந்து அமெரிக்க அதிபர் கொண்டு வந்த பல்வேறு வரி விதிப்புகளின் காரணமாக டேரிஃப் இஷ்யூனால பார்த்திங்கனாக்கா தங்கத்தினுடைய விலை தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டே வந்தது. இந்த தொடர் ஏற்றம் இப்பொழுது தற்போது 2026ஆம் ஆண்டிலும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லோரோட மனதிலுமே இப்போ என்ன இருக்குனாக்கா, தங்கத்தினுடைய விலை எப்போதாவது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, நாம் இந்த வாய்ப்பில் அதாவது இந்த ரேலியில் நம்ம பங்கெடுக்கலாமே, இல்லை இது வரைக்கும் வாங்கலாம்னு நினச்சிருந்தவங்க இனிமேல் வாங்க முடியுமா, எந்த விலைக்கு வாங்க போகிறோம். அதுவும் இப்பொழுது ஏற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% ஏறும், இல்லை 20% இருந்தது. இப்பொழுது பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 57%, 60% அதிகரித்து காணப்படுகிறது. இது எந்த கட்டத்தில் போய் முடியும், நம்மளால் இதில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இனிமேலும் ஏதாவது இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இருக்கிறது. ஸோ இப்போ அந்த கட்டத்தில் பார்க்கும்போது என்னென்ன காரணங்களால் இப்போ தங்கம் ஏறினதுங்கிறது எல்லாருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோலையும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் இனி வரப்போகிற 26ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கின்றன, இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்த்தோமே என்றால் கிட்டத்தட்ட இப்போதைய நிலையில் பார்க்கும்போது இந்த தங்கமுடைய விலையானது தொடர் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், உலக அளவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போது இது வரைக்கும் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்கு இல்லையா, WGCன்னு சொல்கிறோம் இல்லையா, உலக தங்க மையம் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையின் படியில் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2,16,000 மெட்ரிக் டன்கள் வந்து, அதாவது 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய அளவு 2,16,000 மெட்ரிக் டன்களாக இருக்கிறது. இது போக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்லுதுனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 64,000 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கனுடைய இருப்பு மைனிங்ஸில் இருப்பதாக ஒரு கணிப்பு கூறுகிறது. இந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் காணப்படுகிறது. இருக்கிற தங்கத்தை நாம் வந்து எப்படி சேமிப்பாக மாற்றுவது, உலக மத்திய வங்கிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த தங்கத்தின் மீது முதலீடுகளை செய்து வருகின்றன. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது 2025ஆம் ஆண்டில் போலந்து நாட்டினுடைய கையிருப்பு தங்கமானது பார்த்திங்கன்னா 550 டன்களாக இருந்தது. அவர்களுடைய இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் அவங்களுடைய இலக்கு வந்து 700 டன்களாக அதிகரிக்க இருப்பதாக, அதாவது டாலர்லேருந்து மாற்றி தங்களுடைய ஒரு சேஃப் ஹேவன் சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அவர்கள் மேலும் அவருடைய இருப்பை, மத்திய வங்கிகளுடைய இருப்பை அதிகரிப்பதற்காக சில முயற்சிகளை எடுப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வரும்போது தங்கத்தில் வந்து நிச்சயமாக இதனுடைய விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாததாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த $5,000 தொட்டு தங்கம் வர்த்தகம் நடைபெறுவதற்கான முக்கியமான காரணம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ஒரு ஏற்றத்துக்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அமெரிக்க அதிபர் ஒரு செய்தியை வெளியிட்டார். என்ன என்றால், கனடாவும் சீனாவும் தனது வர்த்தக ஒப்பந்தத்தை தொடரும் பட்சத்தில் அந்த கனடா மீதான வரி விதிப்பு கிட்டத்தட்ட 100% அதிகரிக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டார். இது சந்தைகளை ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதாவது இதனுடைய என்ன வரி விதிப்பின் காரணமாக எப்படி ஒரு பாதிப்பு என்று பார்த்தோமேயானால், உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. அதாவது அடுத்து என்ன நடக்குமோ, எப்படிப்பட்ட ஒரு வர்த்தகத்தை நாம் அந்தந்த நாடுகள் தொடர்வதில்லை, அவங்களுக்கு ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. அதாவது எல்லா நாடுகள் மீதுமே ஒரு பெரும்பாலான ஒரு வர்த்தகம் தொடர்பான டேரிஃபில் பார்க்கும்போது ஒரு நாடுகளும் ஒரு சிக்கல்களை சந்தித்து வருகின்றன.
இத்தகைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அணுகுமுறையை கையாள்வது என்பதில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்தின் காரணமாக தான் அந்தந்த அவர்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை அந்தந்த மத்திய வங்கிகள் தன்னுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பகுதியை வந்து சற்று டாலரிலிருந்து மாற்றி அவர்கள் வந்து தங்கத்தின் மீது மாற்று முதலீடாக பார்க்கப்படுகிறது. சைனாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல வந்து 8% தங்கத்தை வைத்துள்ளது. இதே போல பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய பங்களிப்பு வந்து 15% இருக்கிறது. அதே போல சர்வதேச முதலீட்டு நிறுவனங்கள், அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தினுடைய இருப்பு பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு 2% என்பது ஒரு 3%ஆகவோ அல்லது நம்முடைய நாட்டினுடைய தங்கத்தினுடைய கையிருப்பு 15லேருந்து அடுத்த ஒரு வரும் காலகட்டத்தில் வந்து இன்னொரு 2% அதிகரித்தாலோ அல்லது சைனா வந்து தொடர்ந்து தங்கத்தை கடந்த சில ஆண்டுகளாக இறக்குமதி செய்து வந்த நிலையில் இந்த 8% என்ற அளவிலிருந்து அடுத்த கட்டத்தை அவர்கள் நகரும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கத்தினுடைய தேவை அதிகரிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஆக சந்தையில் பார்க்கும்பொழுது தங்கத்தினுடைய இறக்கம் என்பது தற்போதைய நிலையில் காணப்படவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொள்வது இது ஒரு எக்கனாமிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது தங்கத்தின் மீதான முதலீடுகள் என்பது ஒரு பெரிய அளவில் ஒரு டெட் அசெட்னு சொல்லக்கூடிய அளவில் எந்த விதமான ஒரு பொருளாதாரத்துக்கு பயன் தர இயலாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அசெட்டாக பார்க்கப்பட்டாலும், ஆனால் எல்லா வங்கிகளுமே அதன் மீதான ஒரு நாட்டத்தை தற்பொழுது கவனித்து வருகின்றன, அதன் மீதான முதலீடுகளை தொடர்கின்றன. ஆக தங்கம் வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முதலீடு என்ற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது அத்தியாவசியமாக அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அல்லது 15% என்ற அளவிற்கு தங்கத்தின் மீதான முதலீடுகளை அவர்கள் ஈர்த்து வருகிறார்கள். இது தொடரும் என்று இப்போது இருக்கக்கூடிய செய்திகள் கூறுகின்றன. முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தில் மிகவும் கவனமாக அதில் பங்கெடுத்து, அதாவது ஒரு சிறுக வாங்குவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் விலை ஏற்றம் வந்து நாளுக்கு நாள் நடைபெற்று வருகிறது. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பிரைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து தொடர் ஏற்றமாக காணப்படுகிறது. ஆனால் எந்த நிலையிலுமே வந்து தவறு இழைக்காமல் முதலீடுகளை பாதுகாப்பான முதலீடாக நாம் செய்து வர வேண்டும். நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு சென்று நாம் நம்முடைய ஒரு ஆதாயத்தை, அதாவது ஒரு செல்வ செழிப்பான ஒரு தங்கம் மீதான முதலீடுகளை நாம் மேற்கொண்டு அதன் மீதான ஆதாய பலன்களை வரும் ஆண்டுகளில் பெறலாம் என்று நான் பார்க்கின்றேன். முன்பு காலத்திலெல்லாம் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையேற்றத்திற்கு சொல்லப்படுகின்ற சில காரணங்கள் வந்து அமெரிக்காவுடைய வட்டி விகிதங்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய வட்டி விகிதங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கோ அல்லது இறக்கத்திற்கோ காரணமாக இருந்தது. 2018 காலத்திலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அமெரிக்காவுடைய வட்டி விகிதங்கள் தொடர்ந்து ஏற்றமாக இருந்தது. 16, 17, 18 பார்க்கும்போது தொடர் ஏற்றத்தையே சந்தித்து காணப்பட்டது. அதாவது வட்டி விகிதங்களை வட்டி விகிதத்தை உயர்த்தி காண்பித்தார்கள். அதனால் தங்கத்தினுடைய விலை ஒரு ஃப்ளாட் ட்ரேடிங்காகவே நடைபெற்று வந்தது. இந்த ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது ஒரு மாற்றம் காணப்பட்டது. டாலருடைய மதிப்பானது மிகவும் உயர்ந்தே காணப்பட்டது. சென்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பார்க்கும்பொழுது டாலர் இண்டெக்ஸினுடைய வேல்யூ வந்து 110 இருந்தது. படிப்படியாக இந்த கடந்த 9 மாதங்களில் பார்க்கும்போதோ இந்த டாலருடைய மதிப்பானது சரிந்தே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இப்போ வந்து சென்ற வாரத்தில் 98 இருந்தது, தற்பொழுது இன்றைய வர்த்தகத்தில் வந்து 97 குறைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த டாலருடைய மதிப்பு வந்து தொடர்ந்து சரிந்தே காணப்படுகிறது. நாளைய தினம் வட்டி வீதங்கள் குறித்த அறிவிப்பு ஃபெடரல் அறிவிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்பெல்லாம் இந்த வட்டி வீதங்களுடைய தாக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் காணப்பட்டாலும் இப்போதைய அந்த மாதிரியான செய்திகளில் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு சந்தை வந்து எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு அதர் ரீசன்ஸ்னால தங்கத்தினுடைய விலையானது அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது இந்த வட்டி விகிதங்களுடைய இறக்கமோ அல்லது ஏற்றமோ ஒரு பெரிய சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இப்போது இல்லை. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முதலீட்டாளர்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த டாலர் இண்டெக்ஸினுடைய வேல்யூ குறைய கமாடிட்டிஸ்லேருந்து பார்க்கும்பொழுது குறிப்பாக தங்கம், மற்ற அடிப்படை உலோகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. இதை தவிர இப்போ அடுத்த வாரத்தில் வந்து நம்முடைய இந்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. அப்படி ஒருவேளை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கடந்த காலத்தில் பார்க்கும்பொழுது இந்த இம்போர்ட் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைத்து காணப்பட்ட போது தங்கத்தினுடைய விலை சந்தையிலும் குறைந்தே காணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் என்ற அளவுக்கு சரிந்து காணப்பட்டது, அதாவது ஒரு சவரனுக்கு. ஆனால் இப்போ காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் பட்சத்தில் இவர்கள் குறைத்தால் கூட
சந்தையில் சந்தை விலை என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் ரேட்டை நம்ம தினமும் பார்க்கின்றோம் அல்லவா, அந்த மாதிரியான விலையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு அச்சம் இருக்குது. அதாவது அதனுடைய இம்பேக்ட் பெரிய அளவில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் சர்வதேச நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய உள்நாட்டு நிகழ்வுகளை தவிர்த்து அதனுடைய காரணத்தின் காரணமாக பெரிய அளவில் ஏற்ற பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. அடிப்படையில் பார்க்கும்போது இந்த செய்தி உள்நாட்டு செய்திகள் வந்து பெரிய அளவில் தங்கத்தினுடைய விலையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆக முதலீட்டாளர்கள் தங்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை நிச்சயமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வதில் தவறில்லை. அதே சமயத்தில் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே எந்த அளவுக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஒரு 10% அல்லது 15% எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்களோ அதில் ஒரே நிலையில் ஒரே கட்டத்திலேயே போய் சென்று வாங்காமல் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் அல்லது அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற ஒரு சேமிப்பில் அதை 5 பாகமாக பிரித்து கொண்டு ஒரு சரிவிலும் தன்னுடைய முதலீட்டு அணுகுமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றது நிச்சயமாக. அப்பொழுதுதான் நம்ம வந்து சந்தை விலைக்கும் நம்முடைய வாங்கிய விலைக்கும் ஓரளவுக்கு நெருங்கிய ஒரு அருகாமையில் அந்த விலை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரே நேரத்தில் நம்ம வாங்கும் பொழுது அதன் பிறகு முதலீடு செய்வதற்கு நம்மிடம் பணம் இல்லை என்றால் நம்மால் அந்த ஒரு ரேலியில் வந்து நம்மளால் பங்கெடுக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக தங்கத்தின் மீதான முதலீடுகள் அவர்களுடைய சேமிப்பிலிருந்து பகுதியாக பிரித்து செய்வது தான் நிச்சயமான ஒரு சாலச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.